இங்க பார் வெண்ணிலா, இதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, எந்த தப்பையும் ஆரம்பத்திலேயே திருத்திக்கணும்னு சொல்றேன். அவ இனிமே இப்படி பண்ண மாட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. அப்படி இல்லம்மா, வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு அண்ணியா நீங்க அவளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீங்க இப்படி பண்றத பார்த்து அவளுக்கும் அந்த ஆசை வந்துடக்கூடாது. அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கே பிரச்சனையா போய் முடியும். சாரி அத்தை, நான் இதை யோசிக்காம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை நீ காப்பாத்துவன்னு நான் நம்புறேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் வேண்டான்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு, என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு போறாங்க. சரி விடு, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. என்ன நம்மள வெண்ணிலா உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. அவ ஏதாவது சொன்னாளா? ஒன்றும் இல்லக்கா, வருண் பிசினஸுக்கு மாடலா தான் தான் இருக்கணும்னு வெண்ணிலா ஆசைப்பட்டா. அதுக்காக தான் போட்டோ ஷூட் பண்ணி அந்த போட்டோவை வைரல் பண்ணோம். இப்ப வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு போறா. வருண் ஏதாச்சும் கோவப்பட்டு சொன்னானான்னு கேட்டா இல்லைன்னு வேற சொல்றா. யாரும் எதுவும் சொல்லாம எதுக்காக இப்போ வெண்ணிலா நான் மாடலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான்னு புரியலக்கா. அதான் குழப்பமா இருக்கு. வெண்ணிலாவ மாடலா பண்ண வேண்டான்னு நான் தான் நம்மள சொன்னேன். நீங்களா? ஆமா நம்மள, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இது சரியா இருக்காதுன்னு நான் தான் சொன்னேன். மாமா எங்கக்கா? அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வெளியில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்குன்னாரு. சரிங்கக்கா. ஆமாம், யார் இன்னைக்கு சமையல் பண்ணது? எப்பவும் போல வெண்ணிலா தான். சாப்பாடு நல்லா இருக்கு வெண்ணிலா. உன் கை பக்குவத்துக்கு நீ மட்டும் ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனு வை, எங்கேயோ போயிடுவ. கரெக்டா சொன்னீங்க சித்தி. நானும் எவ்வளவு பெரிய ஹோட்டல் எல்லாமே சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்ல. என்ன வெண்ணிலா, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹோட்டலா? நானா? நமக்கெல்லாம் அது செட் ஆகாது அண்ணி. ஆமா ஆமா, அண்ணி இப்ப சோஷியல் மீடியா பிரபலம் ஆயிட்டாங்க. இனி அவங்க ரேஞ்சே வேற. அப்புறம் என்ன, வெண்ணிலா ஹோட்டல் விளம்பரமே தேவையில்ல. எல்லாரும் வெண்ணிலா கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஹோட்டலை தேடி வருவாங்க. ஏன்கா தேவையில்லாம நீங்க சொல்றத வெண்ணிலா சீரியஸா எடுத்துக்க போறா? ஏன் வருண், வெண்ணிலா பிசினஸ் பண்ண மாட்டான்னு நீ நினைக்கிறியா? இல்லம்மா, இவ எப்படி அதெல்லாம்? ஒரு பொண்ணு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க சொந்தமா பிசினஸ் பண்ண கூடாதா? அப்படி இல்லம்மா, பிசினஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா அதுல சக்சஸ் பண்றது கஷ்டம். அது பண்ணாதானே தெரியும். நான் பிசினஸ்க்கு வந்தப்போ கூட இது ஆம்பளைங்க செய்யற தொழில், இத ஒரு பொண்ணால எப்படி செய்ய முடியும்னு சொன்னாங்க. வெண்ணிலா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறியா? சரிக்கா. என்னடி ஒரு மாதிரி சைலண்டா இருக்க? நீலாவதி அத்தை பேசினதையே இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. பொய் சொல்லாதடி, அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது.
அவங்க சொன்னதுல என்னடி தப்பு? இவ்ளோ பெரிய குடும்பத்து மருமகளா இருந்துட்டு இந்த போட்டோ ஷூட்டு, சோஷியல் மீடியா இதெல்லாம் தேவையா? பாக்குறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? அக்கா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னு நினைச்சா நாம எதையுமே சாதிக்க முடியாது. கரெக்ட் தாண்டி. ஆனா குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ விஸ்வநாதன் பொண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப நீ அண்ணாமலை வீட்டு மருமக. இங்க நீ எது பண்ணாலும் அது இந்த குடும்ப கௌரவத்தை பாதிக்கும். அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணாலும் அண்ணாமலையத்த வேணா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு எல்லாரும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. இப்ப பாரு, நீ பண்ணது அண்ணாமலை அத்தைக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லீலாவதி அத்தைக்கு பிடிக்கலையே. இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க நாம நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது. குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றதையும் கேட்டுதான் நடக்கணும். புரிஞ்சுதா? ஏதோ என் மனசுல பட்டத சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம். எனக்கு கூட தான் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா முடியுமா? அப்புறம் குடும்ப கௌரவம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அத்தை, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? என்ன விஷயம்? லீலாவதி அத்தை ஓகே சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா அத்தை, அவங்களாவே வந்து உன் மனசுக்கு பிடிச்சத பண்ணு, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும். அவங்க யார் முன்னேற்றத்துக்கும் தடையா இருக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தை? சரி, அடுத்து என்ன பண்ண போற? அவர் வாயாலேயே என்ன மாடலா கேக்க வைக்க போறேன். எப்படிமா? வருண் தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. அவரை எப்படி ஓகே சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. நான் பாத்துக்கிறேன். அண்ணாமலை, ஆ? நீ பயங்கரமான ஆள் அண்ணாமலை. எப்படி யாருக்கும் வலிக்காத மாதிரி நீ நினைச்சத நடத்திக்கிற? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. இப்போ நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. வெண்ணிலா கிட்ட நான் சொல்லிடுறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அண்ணாமலை.